இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையிலே சுகபலத்தோடு இருப்பீங்க விசுவாசம் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம். அது ஏசாயா 43:2 வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னி நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். நீ தண்ணீரை கடக்கும் போதும் அக்னி நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அக்னி என்பது பாடை குறிக்கிறது. கர்த்தர் முதல்ல ஞானஸ்தானம் எடுத்த மட்டும் சில பாடுகள் சுத்திகரிக்க செய்வார். ஆண்டவர் எப்படி சுத்திகரிப்பு செய்வார் என்றால், பழையது எல்லாம் ஒழிந்தன, எல்லாமே புதிதான சொல்லும்படியாக கர்த்தர் உன் பாடுகளை சுத்திகரிக்க தேவன் செய்வார். தங்கத்தை நீங்கள் விற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அக்னியில் போடுவாங்க. அந்த காசை போட்ட உடனே அந்த சுத்திகரிக்கும் அக்னியில் பார்த்தீங்கன்னா முழுமையாக பொன்னினாலே கண்ணாடி போல தெளிவாக தெரியும். அந்த அழுக்குகளெல்லாம் அகன்று விடும். அப்போதான் அந்த தங்கத்துக்கு மதிப்பு. அந்த தங்கம் ஜொலிச்சாதான் அதுக்கு மகிமை. 1 பேதுரு 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். ஆமென். கர்த்தர் பார்த்தீங்கன்னா உங்களை சோதித்து அதை பெற்றுக்கொள்ள, உங்களை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளதுக்கு சத்துருவான செய்வான். உங்களை எந்த விதத்தில் உங்களை தள்ள முடியுமோ, உங்களுடைய சோதனை, உங்கள் பலவீனம், உங்களுடைய எல்லாமே பிசாசுக்கு தெரியும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏற்கனவே சொல்லாது, ஒரு சோதனை வந்தால் தான் ஒரு சாதனை, ஒரு தோல்வி வந்தால் தான் ஜெயம் வரும். ஒரு தோல்வி எந்த அளவுக்கு நீங்கள் விழுந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிக்குவீங்க. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கணும்னா உலகத்தினுடைய அநேக தடைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் அந்த கிருபை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எந்த மனுஷனும் உங்களை தொட முடியாத. ஆண்டு சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர் உள்ளத்தில், அவர் பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கியிருக்கும் போது எந்த அக்கினி வந்தாலும் அது உங்களுக்கு சேதப்படுத்தாது. பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேசர் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் இது நிச்சயமாகவே சாஸ்திராங்கமாக விழுந்து இந்த பொற்சிலை வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த தெய்வத்தை யாரெல்லாம் வணங்கப்படலையோ அவர்கள எரிகிற ஆக்கினைக்குள்ள தூக்கி போடும் என்று சொல்லி அந்த ராஜா கட்டளையிட்டார். அப்படி செய்தபோது சாத்ராக், மேசாக் இந்த 3 நபர்களும் என்ன செய்தாங்கன்னா, எங்கள் தெய்வத்தை தவிர்த்த எந்த தெய்வத்தை நான் தன வழங்க மாட்டேன் என்று சொல்லி அப்போ என்ன செய்தார்கள் பார்ப்போம். 7 மடங்கு அதிகமாக அந்த அக்னிக்குள்ள இந்த 3 பேர், சாத்ராக், மேசாக், ஆபத் நேகோ என்ற 3 வாலிபரையும் இந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி 7 மடங்கு அக்னியிலே அந்த ராஜா தூக்கி போட்டார். என்ன நடந்து பார்ப்போம். தானியேல் 3:24, 24, 25, 27 வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷனை அல்லவோ கட்டுண்டவர்களாக இந்த 3 பேர்த்தை தான் உள்ள நான் போட்டேன், அக்னியிலே போட்டு வைத்தோம் என்று சொன்னார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். ஆம் ராஜாவே என்று சொன்னார். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாக அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். 4வது எப்படி தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது
சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து அக்கினி நடுவிலேருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாதனும் அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடியும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அந்த அக்கினி சூடு கூட அவங்க பக்கத்துல போகலையாமா. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க தேவன், அவர் தப்பு வைக்க அவர் வல்லவராக்கிற தேவன், அவர் விடுவிக்க அவர் வல்லவராக்க. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் அக்கினி பாடுகளை நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட வல்லவராக்கிறார். அக்கினி நடந்தாலும் நீ வேகாது இருப்பாய் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஏசாயா 43:2 நீ அக்கினி நடந்தாலும் நீ வேகாது இருப்பாய், தண்ணீர் நடந்தாலும் ஆண்டவர் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவன் அப்பா அக்னி நடந்தால் நீ வேகாது இருப்பாய் சொன்னபடியாக எப்படி அந்த 3 பேர்த்த கர்த்தர் கிருபையா செய்தீரோ, இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ அவங்க எந்த ஆபத்து வரும்போதும் எந்த சேதப்படுத்தாதபடி என் பிள்ளைகளை பாதுகாத்து அருணாக இருக்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அக்னி நடந்தாலும் நீங்கள் வேகாது இருப்பாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.